யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண கதையல்ல. அது பொறுமையின் உச்சம். அது அல்லாஹின் திட்டத்தின் அதிசயம். சிறுவயதில் அவர் ஒரு கனவு கண்டார். 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எனக்கு முன் சஜ்தா செய்கின்றன. அந்த கனவு உயர்வை காட்டியது. ஆனால் அந்த உயர்வுக்கு முன் வந்தது சோதனை. சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவரை ஒரு ஆழமான கிணற்றில் தள்ளிவிட்டார்கள். ஒரு சிறுவன் இருட்டான கிணற்றின் அடியில் அழுதாரா, பயந்தாரா? ஆமாம், மனிதர்தான். ஆனால் அவர் நம்பிக்கை இழக்கவில்லை. ஏன்? அல்லாஹ் அவருடன் இருந்தான். கிணற்று வழியாக சென்ற ஒரு வணிக குழுவினர் யூசுப் அவர்களை கண்டெடுத்து எகிப்து நாட்டில் அடிமையாக விற்றனர். எகிப்தில் ஒரு பெரிய வீட்டில் வளர்ந்தார். பின்னர் அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனை வந்தது. அந்த வீட்டின் பெண் கதவுகளை பூட்டினாள். யாருமில்லை, யாரும் பார்க்கவில்லை. அழகும் இளமையும் தனிமையும் எல்லாம் சேர்ந்த தருணம். அந்த நேரத்தில் யூசுப் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அவர் பாவத்தை தேர்ந்தெடுக்கவில்லை, அவர் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்தார். அதன் விளைவு அவர் மீது பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டது. அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். நாம் இருந்தால் என்ன செய்வோம்? நான் தவறு செய்யவில்லை, ஏன் இந்த தண்டனை என்று கேள்வி கேட்போம். ஆனால் யூசுப் சிறையிலும் அல்லாஹ்வை நினைத்தார். அங்கிருந்தவர்களுக்கு தௌஹீதை எடுத்துரைத்தார். கனவுகளை சரியாக விளக்கினார். இறுதியில் அரசரின் கனவு அவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. 7 பருமனான மாடுகளை 7 ஒல்லியான மாடுகள் தின்கின்றன. அத்துடன் 7 பசுமையான கதிர்கள் மற்றும் 7 உலர்ந்த கதிர்களும். இந்த கனவின் விளக்கம் 7 வருடங்கள் வளம், அதற்கு பிறகு 7 வருடங்கள் பட்டினி. அதை சரியாக விளக்கியதால்தான் அவர் சிறையிலிருந்து வெளியே வந்து நாட்டின் பொக்கிஷ காப்பாளராக உயர்ந்தார். கிணற்றில் தள்ளப்பட்ட சிறுவன், சிறையில் இருந்த கைதி. அதே மனிதர் நாட்டின் பொக்கிஷ காப்பாளராக உயர்ந்தார். அவரை துரோகம் செய்த சகோதரர்கள் பட்டினியில் உதவி கேட்டு வந்தார்கள். அவர் பழிவாங்கினாரா? இல்லை. அவர் சொன்னார், இன்று உங்கள் மீது குற்றமில்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக. இதுதான் இஸ்லாமின் அழகு. இதுதான் சப்ரின் பலன். நீங்கள் இன்று கஷ்டத்தில் இருந்தால், நீங்கள் மறக்கப்பட்டவராக இருந்தால், நீங்கள் அநியாயத்துக்கு உள்ளானவராக இருந்தால், நினைவில் கொள்ளுங்கள், கிணறு முடிவல்ல, சிறை முடிவல்ல, அல்லாஹின் திட்டம் இன்னும் முடிவடையவில்லை. ஒரு மஆதல்லாஹ் என்ற நம்பிக்கை ஒரு மனிதனை கிணற்றிலிருந்து அரியணைக்கு எடுத்துச் சென்றது. சப்ரு செய்யுங்கள், அல்லாஹ்வை நம்புங்கள். அவர் எப்போதும் தனது அடியாரை கைவிட மாட்டான்.